குழந்தைகள் எல்லாரும் பாதுகாப்பான இடத்துல இருக்கணும்னு சொன்னேன் இல்லையா? பலராமா, உனக்கு ஒன்றுமில்லையே? உன் சகோதரன் எங்கே? கிருஷ்ணா, கிருஷ்ணா! நாம உடனே அவனை காப்பாத்தி ஆகணும். அப்பா, தண்ணீருக்குள் செல்லாதீர்கள், அதில் விஷம் கலந்திருக்கிறது. அப்பா, நில்லுங்கள். கிருஷ்ணா, கிருஷ்ணா, கிருஷ்ணா! வேண்டாம் மகாராஜா, நீங்கள் அங்கு போவது மிகுந்த ஆபத்தானது. என்னை போக விடுங்கள். இங்கு நின்று கொண்டு என்னால் வேடிக்கை பார்க்க முடியாது. அங்கே பாருங்கள். கிருஷ்ணன் அவனோட குழலை வாசிக்கிறான். கேளுங்க. கிருஷ்ணா, கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் வந்தே கிருஷ்ணம். கிருஷ்ணா, அவரை கொன்று விடாதே. கிருஷ்ணா, எனது கணவர் மீது கருணை காட்டு கிருஷ்ணா. அவர் உடலாலும் மனதாலும் தோற்றுவிட்டார். கிருஷ்ணா, அவரிடம் இருந்த விஷம் அனைத்தையும் நீ எடுத்து விட்டாய். இனி அவரால் யாருக்கும் பாதிப்பு வராது. இது உண்மையா காளிங்கா?
நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன் கிருஷ்ணா. என்னுள் உள்ள விஷத்தால் என் கர்வம் தலைக்கு ஏறியது. இப்போது என் தவறினை நான் உணர்ந்து விட்டேன். என்னோட கர்வமும் குரோதமும் என் கண்களை மறைத்து விட்டது. நீங்கள் என் கண்களை திறந்து விட்டீர்கள். நல்லது, நான் உன்னை மன்னிக்கிறேன் காளிங்கா. மீண்டும் பிருந்தாவனத்திற்கு நான் வரமாட்டேன் என்று எனக்கு சத்தியம் செய்து கொடு. ஆனால் கிருஷ்ணா, விஷம்தான் எங்களிடம் உள்ள பெரிய சக்தி. அது இல்லாமல் எங்களை எப்படி பாதுகாத்துக் கொள்வோம்? கிருஷ்ணா, எங்களுடைய உயிருக்கு ஆபத்து இருப்பதாக உணர்கிறோம். இவர் கருடனின் விரோதத்துக்கு வேற ஆளாகி உள்ளார். என் காலடிகள் அவன் தலைமேல் இருப்பதால் கருடனால் எந்த ஆபத்தும் வராது. கிருஷ்ணன் நமக்கு வரவிருந்த ஆபத்தை தடுத்து நிறுத்திட்டான். வாழ்க கிருஷ்ணன்! இதெல்லாம் அவன் ஒருவனாலதான் செய்ய முடியும். ஓ கிருஷ்ணா, கிருஷ்ணா, நீ வந்து விட்டாயா? ஆமம்மா, நான் வெகு தூரம் நீந்திச் சென்றேன். நீ உண்மையில் மிகவும் அற்புதமானவன் கிருஷ்ணா. ஆனால் உன்னை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் எனக்கு ஒரு பொழுதும் இல்லை. ஏனென்றால் நீதான் என் அன்பு மகன் கிருஷ்ணா. இவ்வாறாக பிருந்தாவனத்தின் அதிசய பாலகனாக கிருஷ்ணன் தனது லீலைகளால் மக்கள் மனதில் ஒரு தனி இடத்தை பிடித்தான்.